நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க வர ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? நான் உங்களுக்காக அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி முதலாளி, இவன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, என் மொபைல் சார்ஜ் போட்டிருந்தேன் முதலாளி, அதனால இவன் கால் பண்ணதே எனக்கு தெரியல. சரி, போதும் லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம். எங்க 2 பேரும் எதுக்காக முதலாளி அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? ஒரு வேலை இருக்கு, சொல்றேன். என் மகன் சிவராஜனை கொண்டவன உங்களுக்கு தெரியுமா? தெரியாம என்ன, வண்டி ஓட்டிட்டு இருந்த அந்த அசோகன் தானே? அவனேதான். அவனை நம்ம தூக்கணுமே. ஆனா அவன் ஜெயில இருக்கானே, அந்த கேஸ்ல அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்களே, எப்படி அவனை தூக்குறது? அந்த கேஸ் எல்லாம் வீணா போயிடுச்சுடா. அவன் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான். என் பையனை கொன்ன அவன் இப்போ கையை வீசிக்கிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடக்கிறான். எந்த அப்பவால அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? அவன் வெளியில இருக்கானா கண்டிப்பா அவனை தூக்கிடலாம். ஒரு 2 நாள் எங்களுக்கு டைம் வேணும். ஒருத்தனை தூக்கிட்டு வர்றதுக்கு எதுக்கடா 2 நாள்? நான் உங்ககிட்ட காட்டுக்கு போய் யானையா பிடிச்சிட்டு வர சொன்னேன். நாங்க அப்படியே சும்மா போய் அவனை தூக்கிட்டு வர முடியுமா முதலாளி? குறிப்பா சொல்லணும்னா அசோகா மாதிரி இருக்கிற ஒரு முரடனை, அவனுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். அதுக்காக தான் நான் 2 நாள் டைம் கேட்டேன். சரி 2 நாள்னா 2 நாள் மட்டும்தான். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்க இந்த வேலையை பார்க்கணும். அதுக்கு இடையில பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா? எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. இங்க பாருங்க, நான் ஏன் அவனை தூக்கிட்டு வர சொல்றேன்னா, என் பையன் மாதிரி அவனை தத்தெடுத்து வளர்க்கறதுக்காக இல்ல. என் மகன் போன இடத்துக்கு அவனை அப்படியே பரலோகத்துக்கு அனுப்ப போறேன். அதுவும் இந்த என் கையால தான் பண்ணணும். அதனால அவனை தூக்கிட்டு வரும்போது அவன் உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க முதலாளி, முதல்ல நாங்க அவனுடைய நடவடிக்கைகளை போய் வாட்ச் பண்றோம். அதுக்கப்புறம் 2 நாளைக்குள்ள நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, கிளம்புங்க. அதிகமா ஆள் வேணும்னா கூப்பிட்டுங்க. ஆனா வேலையை முடிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இது மாதிரி எத்தனை பேரை நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். சரி, கிளம்புங்க. ஆமா, அவர் எங்க? ஏதோ இங்கதான் இருக்காரு. எதுக்காக அவர் உள்ள வர மாட்டேங்கிறாரு? நீங்க ஏன் வெளியவே நின்னுட்டீங்க? உங்களை நான் கூப்பிடுறதுக்காகவா? அப்படியே வச்சுக்கலாம். வரவேற்பு கொடுத்து உள்ள கூப்பிட்டாதானே கெத்தா இருக்கும். இவரை எங்க இருந்து பிடிச்சிங்க? வீட்டுல இருந்தாரா என்ன? நான் போறப்ப வெளியே போறதுக்காக ரெடியா இருந்தாரு. அப்படியே கையோட புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். என்ன கிருஷ்ணா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே? சரி, அப்போ நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் ஆபீஸ் வரைக்கும் போறேன். சரி. வாங்க, வந்து உட்காருங்க.
கிருஷ்ணா, நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க போல. சில இமெயிலாம் அனுப்ப வேண்டியது இருந்தது, அதை அனுப்பிட்டேன். நான் உங்களுக்கு டீ போடட்டுமா? டீ குடிக்க இன்னும் நேரம் இருக்கு. ஆமா, எதுக்காக என்ன நீ வர சொன்ன? நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனா அதுக்காக என் மேல கோவலாம் படக்கூடாது. அச்சுமா என்கிட்ட ஒப்படைச்சு சில விஷயங்களை சொல்ல போறேன். ஓ, புரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் இந்த ஊரை விட்டு நான் போகணும், அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கடந்த 2-3 நாளாவே வீட்டில் இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்ச விஷயம் இதுதானே என்னால யூகிக்க முடியுது. அவங்க அந்த மாதிரி சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. பிரச்சனை இல்லாத ஊரு எங்க தான் இருக்கு? என்ன நாடு கடத்துறதுக்கு அம்மா கண்டுபிடிச்ச இடம் தெரியுமா? மும்பை. அம்மாவோட தம்பி அங்கதான் இருக்காரு. அதான் நான் அங்க போகணுமா? என்ன மாதிரி ஒருத்த மும்பைக்கு போய் படுற அவஸ்தையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா நீங்க போறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குல்ல. என்ன ஊரை விட்டு அனுப்புற அளவுக்கு நான் என்ன கோபக்காரனா இல்ல சண்டைக்காரனா? நீங்க சண்டைக்காரன் நாங்க ஒன்னும் சொல்லவே இல்லையே. அந்த வாசவனுக்கு பயந்துதான் சொல்றோம். அந்த ஆளுக்கு பயந்து நீங்க எப்பவுமே கண்ணும் கருத்துமா உங்களால உங்களை தினமும் பாதுகாக்க முடியுமா என்ன? அதனாலதான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்றோம். அதை விட நல்லது எனக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கலாம். ஒரு பயந்தாங்குழி மாதிரி ஓடி ஒளியணுமா? ஓ, என்னால அதை யோசிக்க கூட முடியல. பயந்தாங்குழி வாசவன் கூட என்னை பார்த்து கேவலமா சிரிப்பான். நீங்க பயந்துட்டு தான் இந்த ஊரை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா அந்த வாசவன் நினைக்கவே மாட்டான் தெரியுமா? நீங்க ஜெயில இருந்து வந்த அந்த நாள்லயே நீங்க போய் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. அதுக்குள்ள வாசவனோட விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்துறேன். நீ என்ன பண்ண போற? அம்மாவை கொண்ட கேஸ்ல அந்த ஆளுக்கு எதிரா சாட்சி இல்லாததுனால அந்த ஆள் இப்ப வெளியே வந்திருக்கலாம். ஆனா அந்த எஸ்ஐ கொன்ன கேஸை வச்சு அவனை கையும் களவுமா பிடிக்க வச்சிடலாம். அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் பண்ண லாரி டிரைவர் தான் கார்த்திகேயன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல அந்த ஆளை உள்ள அனுப்பிட்டா மிச்சம் இருக்க கேஸுக்கும் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கிடையில நீங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணிட கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல போயிருங்க. என்ன தூக்கு தண்டனையில இருந்தே காப்பாத்தின அக்கறையுள்ள நீ இவ்வளவு சொல்லும் போது என்னால மறுக்க முடியாதுன்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அப்பா இந்த வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சரி, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லும்போது நான் ஏன் மறுத்து பேசணும்? இத்தனை நாள் நான் ஜெயில இருந்தும் கூட நான் இன்னும் திருந்தவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. எங்க போறதா பிளான் பண்ணிருக்கீங்க? இன்னொரு 2 நாள் போட்டோம், நான் யோசிச்சு சொல்றேன். நான் ஒரு இடம் சொல்லட்டுமா? சொல்ல வேண்டாம், அது என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் சொந்த ஊர் தானே? உன் பாட்டி இருக்கிற இடத்துக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் யூகிச்சேன். அந்த ஊர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு. சரி, நான் போய் டீ கொண்டு வரேன். நீங்க இங்க உட்காந்து யோசனை பண்ணுங்க. நான் உன் வீட்டிலே விட்டுறேன்ப்பா. இருட்டிலே நடந்து போவேன். வேணாண்டா. இங்க இருந்து வீடு ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் இருக்கும். நீ கிளம்பு. நீ இந்த பக்கமா தானே போகணும், நான் நடந்து போய்க்கிறேன். சரிப்பா, பார்த்து. அந்த அசோகன் வந்துகிட்டு இருக்கான், ரெடி ஆயிரு. சத்தம் போடாதடா. ஹலோ,
நான் தான் வாசவன். என்னடி பயத்துல உனக்கு பேச்ச வரல போல? நீ எதுவுமே பேசாம இருக்க. உனக்கு என்ன மறுபடியும் பைத்தியம் முடிச்சிருச்சா? பைத்தியமா? எனக்கா? என்ன பைத்தியம்? அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கல்ல. நான் ஒரு கொம்பை மலையான, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி சும்மா டயலாக் விடுறதும் இதுவும் ஒரு விதமான நோய் தான் வாசவா. எனக்கு என்ன நோய் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்க தாண்டி போற. இதோ டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டல. நீ வேணும்னா ஒரு வேலை பண்ணு. ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட பாரு. அவர் தர மாத்திரை ரெகுலரா சாப்பிடணும், இல்லனா நோய் அதிகமாயிடும். போனை வச்சுட்டு போயா. நீ போனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கடி. தூக்கு தண்டனையில இருந்து ஒருத்தனை காப்பாத்தி நீ கூட்டிட்டு வந்தல்ல, கொலை குற்றவாளி. அவன் இப்போ ஏன் கஸ்டடியில தாண்டி இருக்கான். நீ அசோகனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாண்டி, உன் அசோக அண்ணனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். என் காலுக்கு கீழே அவன் இப்போ ஒரு புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்காண்டி. நீ அவனை தூக்குல இருந்து காப்பாத்திட்ட. உன்னால முடிஞ்ச அந்த வாசம் கிட்ட இருந்து அவனை காப்பாத்திக்க. உன் திறமைய நானும் பாக்குறேன்டி. வாசவா, நீ போய் சொல்ற. நீ என் குடோனுக்கு வந்து பாரு, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. கார்த்திகேயன், அது இவன் போன் தானே? ஆமா. அவளேதான் அந்த கிருஷ்ணா. நான் சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்கதான் இவனோட போனுக்கு கால் பண்றான். என்கிட்ட கொடு, நானே அவகிட்ட பேசுறேன். ஹலோ அசோகன். பேசிக்கிட்டு இருக்கிறது அசோகன் இல்லம்மா, வாசவன். உன்னோட எதிரி வாசவன். என்னாச்சு? நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. இல்ல வேற ஆதாரம் ஏதாவது வேணுமா? வாசவா, நமக்குள்ள நிறைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இருக்கு. அதுக்காக அசோகனை பழி வாங்காத. இவனுக்கு எனக்கு நடுவுல தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குடி. என் மகனை கொண்ட கணக்கு. அதுக்கப்புறமா ஒன்ன டீல் பண்ணிக்கிறேன். இந்த வாசவன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கான், அதனால போனை கட் பண்றேன். கார்த்திகேயன், அசோகனை வாசனை தூக்கிட்டு போயிட்டான். அவனோட குடல்ல வச்சிருக்கானா. உன்னால முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோன்னு சொல்றான். வாங்க, வந்து இருங்க. முதலாளி, இவனை ஏன் இன்னும் வச்சிருக்கோம்? அவ கண்டிப்பா வருவா. அந்த கிருஷ்ணா அவ முன்னாடி வச்சுதான் இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நான் கொல்லணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவ வர வரைக்கும் தாண்டா அவன் ஆயுசு இருக்க போது. நீ சாகறதுக்கு முன்னாடி கடைசியா பார்க்க போறது என்னோட முகம் தாண்டா. இந்த வாசவனோட முகத்தை இந்த உலகத்துல நீ கடைசியா பார்க்க போற காட்சி அதுதான். நீ பரலோகத்துக்கு போகும்போது என் மகனோட முகத்தை தான் நீ முதல்ல பார்க்க போற. சிவராஜனோடது. ஒன்ன வரவே இருக்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். புரியுதாடா உனக்கு?
என்னை கட்டி போட்டுட்டு 2 அடியாட்கள் நடுவுல நின்னு வீர வசனம் பேசிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமால வாசவா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன அவுத்து விடு. நேருக்கு நேர நின்னு என் கூட மோது. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரா மோதுரா. பேசாம இரு, உன்னை அப்படி எட்டி உதைச்சிருவேன். போடா பயந்தாங்கொழி. நீ எல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிற உன்னால என்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட நேருக்கு நேரா நிக்கிற தைரியம் இருக்கா என்ன? பயந்தாங்கொழி வாசவா. அவுத்து விடுறவன் கட்ட. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அவ வருத்தின முறை இவனை போட்டு தள்ளிடலாம். வாசனோட கை பலத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு தான்டா சாகணும். உன்னை இன்னைக்கு உன்னை காப்பாத்த அவ வந்துட்டடா. இதுக்கப்புறம் என்னன்னா அவ முன்னாடி வச்சுதான்டா உன்னை கொல்ல போறேன். அசோகன், இந்த பைத்தியம் ஃபோன் பண்ணி சொன்னுச்சுங்கிறதுக்காக நீங்க இப்படி ஓடோடி வரணுங்கிற அவசியம் இருக்கா என்ன? பேசிக்கோடா, அவகிட்ட பேசிக்கோ. இதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் தானே உயிரோட இருக்க போற. நான் நினைச்ச நேரத்துல நீங்க சரியா வந்துட்டீங்களே. அப்படின்னா இவனை நீ காப்பாத்திட்டு தான் அடங்குவேன். அந்த முடிவுல தான் வந்திருக்க. நீங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும்டா காவல்காரன். அதனால உனக்கு கொடுக்க வேண்டியதே நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். உன்னோட செட்டப் ரொம்ப அற்புதமா இருக்கே வாசவா. நீ இங்க வச்சுதான் ஆளுங்களை கொள்ளுவியா என்ன? நான் சொல்றத காம்ப்ளிமெண்டா வச்சுக்கோ. உன்னோட ரசனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாகிறதுக்கும் கொல்றதுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு வாசவா. இதுக்குள்ள வரவங்களுக்கும் அதே ஃபீல் வரும். உதாரணத்துக்கு நீ என்னையே எடுத்துக்க. இந்த குடோன்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே உன்னை கொல்லணும்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. வாசவனை மட்டும் இல்ல, இங்க நிக்குதுங்களே அடியாளுங்க. ஏய் இவா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வாடா, கூப்பிடுறேன்ல. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு கூலி? அந்த பணத்தை நீங்க வாங்கலன்னா தயவு செஞ்சு இப்பயே வாங்கிடுங்க. இல்லன்னா அதை கொடுக்கறதுக்கு அந்த முதலாளியும் வாங்குறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, கூலி வாங்கின சந்தோஷத்திலேயாவது நீங்க 2 பேரும் அடி வாங்கி சாகலாம்ல. என்ன சொல்றீங்க? யாரு சாக போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சிடும். நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே இருங்க. என் மகனை கொன்ன இவன் தான் முதல்ல சாகணும். ஜெயில இருந்த இவனை வெளியே கொண்டு வந்து அப்புறம் என் கையில இவனை சிக்க வச்சதுக்காக உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த வாசம் கிட்ட இருந்து அவனை காப்பாத்த முடியும்னா காப்பாத்திக்க. அசோகா, அசோகன், மேடம் போங்க அந்த பக்கம். அசோகா, கார்த்திகேயன், போடா. கார்த்திகேயன்,
லைட் ஆன் பண்றா. யாரும் தப்பிக்க கூடாது. டேய், அவனை போய் பிடிடா. இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போக கூடாது. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அசோகன், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் நிறுத்துங்க, சீக்கிரம். எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். எனக்கு ரொம்ப சீரியஸும் இல்லை. கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. டாக்டர், நர்ஸ் யாராவது வந்தாங்களா? இல்ல, யாரும் வெளியும் வரல, உள்ளயும் போல. யாராவது வந்து ஏதாவது சொன்னா பரவாயில்ல. பேஷண்டோட நிலைமை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆளுங்க வெளியே இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் அவங்க எதுவும் சொல்லாம இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதையாவது வந்து சொல்லலாம்ல. தேவையில்லாம மத்தவங்களை டென்ஷன் படுத்துறாங்க. கிருஷ்ணா, நீ வேணும்னா வீட்டுக்கு போ. நீ நைட்ல இருந்து இங்க தானே இருக்க. அதான் நான் இங்க இருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, அப்பாவும் இப்ப வந்துருவாருல்ல. கார்த்திகேயன் இப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்கு போனா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது அசோகனா. சிஸ்டர், கார்த்திகேயன் யாராவது ஒரு ஆள் போய் பாருங்க. நான் போய் உள்ள பாத்துட்டு வரேன். நீ போய் பாத்துட்டு போ. செருப்பை கழட்டிட்டு உள்ள வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.